தருவாய் யாத்திடும் பொருளாய் மூயத்தோடு அருள் நிறை தோற்பவி எல்லாம் தோருனை முயந்தோடு அருள் நிறை தோற்பவி எல்லாம் தோருனை என்றும் அருள் நிலை தோங்குமே மனம் தோங்குமே முயந்தோடு அருள் நிறை தோற்பவி எல்லாம் தோருனை முயந்தோடு அருள் நிறை தோற்பவி எல்லாம் தோருனை பாடிட பயனளித்தான் பரந்தாமனவள் பாதமணி போக்கி பரும் செய்வோம் பாடிட பயனளிப்பார் பரந்தாமன். உலகினை காக்கப்பட்டு அவதாரம் அதில் உயர்ந்தது சிராமல் ஏனுணாமல் உலகினை காக்கப்பட்டு அவதாரம் அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் எனும் நாமம். அறிவு புகட்ட ஒரு அவதாரம் அறிவு புகட்ட ஒரு அவதாரம் அறிவு புகட்ட ஒரு அவதாரம் நமக்கு ஆக்கிதான் கீதை எனும் பாதம் நமக்கு ஆட்சி தந்தான் கீதை எனும் பாதம். பார்வை போக்க வேண்டும் பார்கடலில் துயின்று பாஜமதி லட்சுமி தன்னை மாவிட நின்று மகிழ்ந்து கேட்டுமே கருணை மார்பில் கலந்து ஒரு உரிவரத்தாமா உயரேமா என யாரும் அறிவு கரிகரி பரந்தாமா துயர் நேத்தா என யாழும் ஸ்ரீராமா. பணிவோர்கர் உரிவரத்தாமா உயரேமா என யாரும் ஸ்ரீராமாயா ஸ்ரீராமா நாராயண ஓம் நமோ நாராயண மக ஓம் நமோ நாராயண மக. நான் இன்று காலை எழுந்து காலைக்கடங்களை முடித்துக் கொடுக்க ஆயம் என்ற வறுமை ஞானம் வறுமை காட்சி வரமல் இன்பம் வரமல் ஆற்றல் நாம் உண்மை தோற்றுமை ஆயுள்மை இடையே சொல்லக்கூடிய எட்டு குணங்களுடைய ஈஸ்வராகிய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று பிண்டு சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு கமலாசிரம் அச்சா கூர்மா வராகா வாமனா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கர்கின்னு சொல்லக்கூடிய பத்தவதார கதாநாயகன் அந்த பலராமனை கண்டுமணங்கி அமலாசிரம் புகழ் கல்வி வழிபெற்றி நன்மக்கள் பொன் நெய் நல்கு நிகழ்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் சொல்லக்கூடிய 14 செல்வங்களுக்கும் அதிபதியாகப்பட்ட மகாலட்சுமி கண்டுமணங்கி அமலாசிரம் பின் ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமன் தானிருந்து வாசம் அடிக்கின்றான் பின்னம் அடிக்கிறான் சொல்லக்கூடிய படைப்பு தொழிலுக்கு கத்தாகப்பட்ட பிரமதேவனை கண்டுமணங்கி அமலாசின் வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பதிமூன்று வெள்ளை கமலத்தில் வீட்டை இருப்பார் வெள்ளை அரியாசன் அரசரோடு என்னை சரியாக வைத்தார் சொல்லக்கூடிய கல்வி கதிபதி அந்த கலைவாணியை கண்டுமணங்கி நேரம் இருக்குங்க பிராபரத்திலே வரும் பரத்திலே சிவம் சிவத்திலே சக்தி சக்திகளே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசும் சதாசுத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வர ருத்ரன் ருத்ரனே விஷ்ணு விஷ்ணுவிலே பிரம்மா பிரம்மாவிலே ஆகாயம் ஆகாயத்திலே தேயு தேயுடைய வாயு வாயுவிலே அப்பு அப்புவிலே பிருதுவி பிருதுவிலே எண்ணும் அண்டத்தில் நரமிருக பட்சிகள் இப்படி படைப்பு தொழிலை கவனிப்பர் பிரம்மதேவருக்கு துணை வேண்டும் என்பதற்காக முதலில் ஜனகர் ஜனந்தனே ஜனாதனே ஜனக்குமான் சொல்லக்கூடிய 4 புத்திரர்கள் தொட்டிக்கப்பட்டார் 4 புத்திரர்களும் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காலத்திற்காக தான் மறுபடியும் நாரதன் தக்கன் வசீசன் புருகு ருது மரீசி புலசியன் ஆங்கிலசர் அத்தன் சொல்லக்கூடிய 9 புத்திரர்கள் தொட்டிக்கப்பட்டார் 9 புத்திரர்களே நாரகப்பட்டனா படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காலத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கந்திரவனுக்கு பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு பூமியிலே பிறந்தேன் கந்திரவனுக்கு பிறந்தேன் பல இன்னல்களை அனுபவித்தேன் இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் நந்தியாகப்பட்ட பிரம்மதேவனுக்கு மகனாக படிக்கப்பட்டு வரும் காலத்தில் என் அண்ணனவனுக்கு கிடைச்சதா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டா உனது சிரமானது 1008 சுக்குகளை வெடிக்க நன்றி தக்க நினைக்கிட்ட சாபம் அதன் மட்டுமல்லாமல் ஒரு நாளை குறைந்து தங்க கூடாது இன்றைய கிரகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என நினைத்திருந்தேன் ஆனால் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்கும் ஒரு தோன்றுகிறது சரி வேண்டே வேண்டாமையின்றி காத்த தொழிலை கடமென கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் யாப்பித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 வகையிலும் சித்திர பதமையாக விட்டிருக்க மகாலட்சுமி கடவுளும் நல்வினை தீவினை சொல்லப்பட்ட இறைவனை கேட்ப ஏகாதமாக உயிர்களை படைக்கும் தந்தையும் நாரதா கலகப்பிரியான்னு சொல்லப்பட்டு எனக்கு பாத்திரமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதனன் திருமால் பெருமாள் என்னது போன்ற காரணகாரிய வேலை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அன்னை வீட்டில் பெண்ணு தொழிலும் போகா திரும்பும் நல்ல குணம் அதிக மாமருணி கோபுரத்தை விட்டிருக்கும் கணபதி
கணபதியை கைதொழுதாக்கா என்று சொல்லியிருக்கிறார்கள். கணபதி வணங்கி அவரை இணங்கி யாம் கழகத்தை துவங்கி அகவடைய கரையை பார்க்கலாம். நாராய் கணநாதன் புகழ் பாடும் கீதம், கணநாதன் புகழ் பாடும் கீதம், கணபதி அருளானே இசையான நாதம், கணநாதன் புகழ் பாடும் கீதம். உயிராதே இசை மீட்டி ஊமினும் புறம் காட்டி மயூரேச கணபதியை தினப்பாடினே. உயிராளி உடல் ஊட்டி ஓம் என்னும் பொருள் கூட்டி மயிலேச கணபதியை தினம் பாடினேன். அயராது மனம் கொண்டு அதன் மீது பகை வென்று, அயராத மனம் அதன் முழு பகை வென்று, புவி மீது உனை கொண்டு புகழ் தேடினே. புவி மீது உனை கொண்டு புகழ் தேடினேன். கட்டமிட்டு மலரேன் அதில் சக்தி என்று மன்னரேன், உனை பற்றி கொண்டு தின சுட்டி வந்து வரம் எனக்கு உனக்கும் உனக்கும் தினம் தினம். கணநாதன் புகழ் பாடும் கீதம், வடிவேனின் விளையாட மகிழ் உண்டை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் பேசினாய். மயிலேசன் விளையாட மயிலொன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேர்த்தினான். உமையாளும் சிவனாலும் உறவாத இடம் தேடி, உமையாரும் சிவநாதன் உறவாட சுகம் தேடி, மனநாடு உருவாக்கி நீ காட்டினாய். மனநாளை உருவாக்கி நீ காட்டினாய். கட்டுகள் விளக்கு வரம் பக்தி நல்ல கொள்கை, உனை பக்தி கொண்டு தின சுட்டு வந்து வரம் எனக்கு உனக்கும் உனக்கும் தினம் தினம். கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருள்தானே இசையான நாதம் கணநாதம் புகழ் பாடும் கீதம். ஆடும் வருவீர் அணிசேவலன பாடுமணியை இனிய அகில்வாயதேதம் சேமா உனை கருவீர். திருப்புகளை உலகிற்கு கொடுத்த அருணகிரிநாதன் முருகப்பெருமான கொடுத்தானே. இப்படி இந்த இடத்திலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றான். சிறப்பான இடம். அதனால் முருகப்பெருமானை வணங்கி அதற்கு பின்பு வரக்கூடிய கலைகளை சந்திக்கலாமே. பார்வுகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டும் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். பார்வுகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டும் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். ஓகார வேலன் அவன் ஒளிமுக சிரிப்பு, அவன் உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் விருப்பு. ஓங்கார முருகன் அவன் ஒளிமுக சிரிப்பு, இந்த உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகில் விரிப்பு. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டும் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். தங்க தேரில் முருகன் வரும் அழகே அழகாம், அதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழா. தங்கத்தேரில் முருகன் வரும் அழகே அழகாம், அது தனித்தமிழில் பாட பாட தேரும் புகழா. பார்ப்புகளும் பழனியிலே பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டும் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். பச்சைகளின் தோழில் எல்லாம் பால் காவடி ஆடி பாடும் அவர் மனதில் எல்லாம் முருகன் சேவடி. அரோகரா, கேட்பதற்கு அரோகரா. பச்சைகளின் தோழில்
உள்ளடக்கி ஐம்புலம் சுட்டரித்து இப்படி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது கேட்டதோ இருப்பதா முதல் யாராவது உள்ளே இருக்கிறார்கள் ஏதாவது ஓசை சப்தம் வருகிறதா கவனிக்கலாமே பெரிய திருட்டு கூட்டமா இருக்கும்டா வேற கலைப்படுங்க வேற ஊர்ல போய் சத்தம் போடுறாங்க உள்ளூர்ல காணா அதானே இங்கே காணோம் மற்றவருடைய மனதை திருடக்கூடிய கூட்டமாக இருக்கிறது என்ன ஒரு ஆலோசோ முருகப்பெருமானை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார் முருகா 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 என்று உருகி கொண்டிருக்கிறார் வள்ளி முருகனை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இங்கே வந்திருக்கிறார்கள் மூகின்றால் முகுந்தன் ரூகின்றால் காய்கின்றார்கள் 3 தெய்வங்களும் ஒருங்கே அமைந்த முருகப்பெருமானை மனதிலே எண்ணி 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 காவலர் முறையிலே காதலை மனதிலே வைத்த ஆலோசோ பெண்கள் காணம் வெகு தூரத்தில் கேட்கிறது ஆண்மகன் காணம் ஏதாவது உள்ளே கேட்குமா எங்க பாப்போம் ஆம்பளை சத்தா இவன் நான் ஆம்பளையாவே மதிக்கிறது இல்லை அப்புறம் எப்படி ஆம்பளையா இருப்பேன் சத்தம் போடுவியா இந்த மாப்பிள இன்னைக்கு வாடி உன்னை நான் மதுரையிலேருந்து இன்னைக்கு எதுக்கு வரவழைச்சது நோக்கி உன் மண்டே 2 பொழக்கலை எதுக்கு இன்னைக்கு மாட்டின நீ வா ஏன்னு சத்தம் போடலையா அப்புறம் எதுக்கு வந்திருக்கேன் நீங்க என்ன சொன்னீங்க ஆம்பளையா மதிக்கல அப்புறம் எப்படி போடுவாப்ல அவன் ஆம்பளைன்னு நிரூபிக்கணுமா இல்லையா நான் ஆம்பளையா மதிக்கிறது இல்லை இவர்கிட்ட எப்படியாவது நம்ம ஆம்பளைங்கிற நிரூபிக்கணும் இல்லையா அது இங்க வந்து நிரூபிப்பாப்ல அப்படியா ஆமா டேய் சத்தம் போடுவியா போட மாட்டியாரா ஆத்தாடி ஆம்பளை வந்து சத்தம் போடுதியா இது யார் இங்கிட்டு ஒரு பையன் வந்து போட்டு போறான் இந்த பையலத்தை நான் சொன்னேன் இது இவன் ஆம்பளை கூட வந்திருக்கானே பொம்பளை பிள்ளை இவன் ஆம்பளை இது ஆம்பளை அவன் பொம்பளை கூட வந்திருக்கானே பொம்பளை 2 பேரையும் வேஷத்தை போட்டு நிக்க சொல்றீங்க யாரை நீங்க ஆம்பளை யாரை பொம்பளைன்னு மதிப்பீங்க பொம்பளை பிள்ளைன்னு அது அவங்களுக்கே தெரியுது எந்த பையன் பொம்பளை பிள்ளை டேய் சத்தம் போடுறா தம்பி மாப்பிள மச்சான் டேய் அண்ணே தம்பி டேய் என்ன டேய் பங்காளி போட முடியாதான் ஏய் சோப் போடுறா போட முடியாதான் ஏய் அப்படி சொன்னியாடா ஏய் சொன்னியாடா அப்படியே என்ன வாச அப்படியே மதிக்க மாட்டாப்ல உங்களை உள்ள போன உடனே வரது இல்ல இவன் வந்தா என்ன வராட்டி என்ன ஏன் இவன் வந்து என்னவே பண்ண போறான் பேசுவாப்ல இல்ல என்ன பேசிட போறேன் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு ஏதோ தெரிஞ்ச புராணங்களை பேசுவேன் அதை விட அதிகமா 18 புராணம் 18 தானே புராணம் ஆமா உங்களுக்கு என்ன தெரியும் 18 புராணம் ஆமா இதுதான் தெரியும் இதுவே இருக்கு இதுதான் தெரியும்ல இதுவே இருக்கு யார் சொல்லிதான் இருக்கு 18 புராணம் 50 காப்பியம் 50 காப்பியம் என் மாப்ள யாரு டேய் நீ போடா நீ போடா டேய் இதுல வந்து இந்த ஆளோல போடா சரிங்க இங்க போட முடியாதுன்றாருங்க ஆளவளம் சாப்பிடுறது அப்புறம் என்ன எதுக்கு வந்திருக்கானே ஏலவனே டேய் எதுக்கு வந்திருக்க சாமி உங்களுக்கு தெரிஞ்ச 18 புராணம் தான் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சது 21 புராணம் உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி அது என்ன 3 புராணம் கூட இருக்குது கொரோனா காலத்துல 3 புராணம் சொந்தமா எழுதி இருக்குது இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறாப்ல நீ என்ன பண்ணீன்னு பாப்போம் சரி வரட்டுங்க வரட்டுமா இன்னைக்கு வரட்டும் அவர் 3 புராணம் என்ன புராணம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற பார்க்கலாம் இவன் மதிப்பு கொடுத்தாதே அவனுக்கு நம்ம மதிப்பு மரியாதை விடுவோம் இவனே மரியாதை கொடுனா இவனுக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் கூவாமல் கூவிக்கொண்டிருக்க கோகிலவாணி கூற கோயில சீவன பார்த்து படிக்கிற பாட்டு நீ பதில் சொல்லு கேட்டு வாடா வெளியில வாடா டே பாபுனு சூர்யா அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ சோத்த தின்னவனா இருந்தா உண்மையாவே அவங்க அப்பனுக்கு தான் நீ எது பிறந்தாங்கறீங்களா அப்படிலாம் பேசக்கூடாது சொல்லிவிட்டேன் அண்ணே என்னது நான் நாரதா நீங்க நாரதா இல்ல நீங்க சொல்றத நான் சொல்றேன் எடுத்து சொல்லிட்டு நீங்க இதே இப்ப நாரத வேலை பார்த்துடுறீங்க இல்ல முடியாது உங்க அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க வந்தவனா இருந்தா அவங்க அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க வந்தவனா இருந்தா அப்படி சொன்னீங்க அப்படி சொல்ல போனே ஆஹா அதுக்கு நீங்க மாட்டிட்டீங்க எங்களுக்கு தானே தெரியும் இங்க இருங்க வேஷத்தை போட்டா வேஷத்து மாதிரி நடிக்கணும் வேஷத்தை போட்டா ஒரு புலின்னு ஒரு வேஷத்தை போட்டா சும்மா உட்கார்ந்து சம்பளம் கொடுப்பாங்களா உருமுனாத்தையும் சம்பளம் ஆமா சிங்கம்னு ஒரு வேஷம் போட்டா சும்மா சம்பளம் கொடுப்பாங்க நாயின்னு ஒரு வேஷத்தை போட்டா குலைக்கணும் ஆமா ஆமா அதெல்லாம் உண்மைதான் குலைக்கணும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஆமா 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 பன்னின்னு ஒரு வேஷத்தை போட்டா அவனை பீத்திங்க சொல்றீங்களா இப்ப என்ன சொல்றீங்க பீத்தி நீங்க தப்பா சொல்லக்கூடாது அண்ணே தப்பா பேசக்கூடாது ஏதோ அவனை வச்சுக்கிட்டு பேசுறீங்க நேரம் அவன் தேடி வெளியில போயிருப்பான் யாரு அவன் அதெல்லாம் எங்கேயும் போல இங்கதான் இருக்காப்ல வரட்டு வெளியில பாப்போம் கூவர கோயில் சேவன பார்த்து படிக்கிறது பாட்டு நீ பதில் சொல்ல கேட்டு வாடா சூர்யா வாடா வெளியில வாடா நீ வாடா வெளியில வாடா கண்ணகி வாழ்ந்து நாத்தில வாழும் கவித்தமிழ்
கூவர கோயில் சிவனை பார்த்து படிக்கிறது பாட்டு. நீயும் பதில் சொல்லு கேட்டு வாடா சூர்யா வாடா, வெளியில வாடா, நீ வாடா வெளியில வாடா. திருமணத்திலே 8 வழி திருமணம். பிரம்மம் புருஷாபத்தியம் மாறிடும் தெய்வம் காந்திரம் அசுர ராசம் வைசாசம் 8 வழி திருமணம். இதிலே காந்திர மனம் சொல்லக்கூடிய களவு மனத்தை பிறதற்காக வெள்ளி வந்திருக்கிறார். ஆளோடும் 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 சோ என்று இப்படிப்பட்ட இடத்திலே தென்றல் வந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சற்று உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது இங்கு என்னை தோடும் ஆக சத்தம் முத்தம் தென்றல் வந்து என்னை தொடும் ஆகா சத்தம் இங்கு முத்தமிடும் பகலே போயிடு இரவே பாய் கொடு நிலவே பன்னீர் தூவி ஓடு. தென்றல் வந்து என்னை தொடும் ஆகா சத்தம் இங்கு முத்தமிடும் தூரல் போடும் நேரம் தோழி சாய்ந்தால் போதும். பாடல் பாடும் சங்கீதம் கால்கள் தாடும் போடும். தெரிந்த பிறகு திரைகள் எதற்கே நடைந்த பிறகு நாடம் எதற்கே தோழி சாய் போடும். தென்றல் வந்து என்னை தொடும் ஆகா சத்தமின்று முத்தமிடும் தேகம் எங்கு மின்சாரம் பாய்ந்ததேனோ கண்ணே. மோகமங்கு என் மார்பில் சாய்ந்ததேனோ அன்பே. மலர்ந்த கொடியோ மயங்கி கிடக்கும் இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும். சாரல் பூவின் நீரும் தென்றல் வந்து என்னை தொடும் ஆகா சத்தமின்று முத்தமிடும் பகலே போயிடு இரவே பாய் கொடு நிலவே பன்னீர் தூவி ஓடு. வந்து என்னை தொடும் சத்தமின்றி முத்தமிடும். என்ன ஒரு பெருமை! குறிஞ்சி முல்லை மருதம் நீதல் பாலை ஐவகை நிலங்கத ஐவ நிலங்களில் குறிஞ்சி நிலத்தை வேலி மலைச்சாலை வள்ளி முருகப்பெருமானாக காத்துக் கொண்டிருக்கின்றால் பருவம் அங்கேயாக நான் பாடும் பொழுது எவ்வளவு பெரிய சிறப்பு! பாடும்போது நான் திங்கள் காற்று பருவ மங்கையோ தென்னை கீற்று. பாடும்போது நான் திங்கள் காற்று
கீட்டு பாடும் போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ நான் தென்றல் காற்று பருவமங்கையோ திண்ணை கீட்டு நான் வரும்போது ஆயிரம் ஆடல் நான் வரும்போது ஆயிரம் ஆடல் பாட வந்ததென்ன நீ ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் திங்கள் காற்று பருவமங்கையோ திண்ணை கீட்டு வந்திருப்போர் வசந்த முள்ளையாக இருக்கலாம். யார் இவள்? எதற்காக வந்தால் என்ன விடையாக காவல் புரிகிறாள் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது பாட்டநாயக மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றி அமரவள்ளி சுந்தரவள்ளி என இருவரில் அமர்ந்தவள் இணையானவள் எம்பெருமா முருகன் திருவடித்து அமர்ந்த மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவன் நம்பின் வளர்ப்போங்களாகி வள்ளி என்ற பேரில் முருகப் பெருமானுக்கு விதைக்கப்பட்ட நினைக்காட்டில் காவலை மேற்கொண்டு ஆளோடும் சோ என்று ஆயலோட்டிக் கொண்டிருக்கிறார். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேன் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே இசையினில் மயங்கிய இன்புருவள் பேவா இசையினில் மயங்கிய இன்புருவள் பேவார் எதின உடைய மனம் நாடுதே இடில உனையே என் மனம் நாடுதே வசந்த மொழி போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே சிந்தனை விருந்தாகி ஜீவிய களவாகி சிந்தனை விருந்தாகி திவ்ய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே பிந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே மந்திர கண்ணாடி தந்திர மலை வீசோ மந்திர கண்ணாலே தந்திர மலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா சுந்தர வடிவே உன் துணை காணவா இந்திர வெளியே சந்திர ஒளி நீயே இந்திர வெளியே சந்திர ஒளி நீயே என்
சுவாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் கொண்டிருந்த மகள் இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தா யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே என்பது போல் யாரோ ஒரு காவாலி காவாலி விடக்கூடாது. இது என்னன்னா 18 விட்டுட்டு அந்த 3 இருக்குல்ல 21 அதுல சரி பண்ணிக்கணும். இன்னைக்கு அந்த 3ஐயும் புடுங்கிட்டு விடல கேளுங்க. நான் இந்த 3ஐயும் அவன்கிட்ட அறுத்து விட்டு விடல, அது நடக்காது. பிடிக்கல. உங்களுக்கு தெரிஞ்சா தானே. காவலாளி இருந்த இடத்துல ஒரு லானா வருதுன்னா காவாலியே வரும். ஒரு எழுத்து பிரச்சனை, பல பிரச்சனை அது எழுத்துனால. பாண்டிய நாட்டிலே நடந்தது. கல்வனை கொண்டு வா என்று பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்கிறார். ஆனால் காவலருக்கு கொன்று வா என்று கேட்டுவிட்டது. கோவலனை கொண்டு விட்டாங்க. பார்த்தான், சொன்னது நமது நியதியது அநியதியது கண்ணைக்கு நிரூபிக்கிறார். என் கணவன் கல்வன் அல்ல என்று நிரூபித்தான். மன்னன் பார்த்தான், எதுனால நாம் சொன்னதிலே தவறு இருந்தாலும் சரி, அவர்கள் கேட்டதிலே தவறு இருந்தாலும் சரி, எதுவான நமது நாட்டிலே நமது ஆட்சியிலே நடந்திருக்கிறது. இனிமே நம்ம உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லி சிம்மாசனத்தில் இருந்தபடியே செத்தான் பாண்டிய நெடுஞ்செழியன். அவன் மானஸ்தன் செத்தான். அப்புறம் இவர் என்ன சொல்றீங்க? ஒரு மானஸ்தன் இல்லைங்களா? இல்ல இல்ல வேற வந்துட்டாரான்னு பார்த்தேன். நீங்க பண்ற வேலை பெரிய வேலையா இருக்கு. மானஸ்தன் செத்தான்னா இந்த பக்கம் யார் இருக்கான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். யார் மைசூர்காரலாம் இருக்காரு? இல்ல இல்ல இங்க இல்ல பாக்குற மக்கள் நினைச்சிடக்கூடாது. அவன் வந்து இப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான், இவர் தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னு என்ன யாரும் கூட சொல்லக்கூடாது. இன்னொன்னு சொல்லுவாங்க, என்னது, இவர் ஏதோ விஷயம் பேச போறாரு, அந்த திருட்டு நாயே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவனை யாரும் திட்டிட கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் சொல்றீங்க, அவங்க சொல்லவே மாட்டாங்க. சரி, ஒருவேளை அந்த வெங்காயத்தை வந்து நிற்கிறானே இவர் தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை இவர் தான் நல்ல விஷயம் சொல்ல போறாரு, அந்த முள்ள மாதிரி நாய் ஏன் இன்னும் நிக்கிறேன் அப்படின்னா அவனை யாரும் சொல்லிடக்கூடாது. எனக்கு அவங்க யாரும் சொல்லல, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு அது சொல்ல மாட்டாங்க, நினைக்க கூட கிடையாது. நீங்க தான் நினைச்சு அப்படி ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு பேர் ரோசப்படான்னு பார்ப்போம். இப்படி சொல்ல அவன் நேரம் உச்சி கொம்புல ஏறி நிக்கணும், மேல இருந்து குதிக்கணவன். சாமி, சிங்கத்தை சீண்டி இருக்கிற குகைக்குள்ள போய் அது சிங்கமா? அது பாருங்க, பெண்ண ஆகுது. அப்ப இது சிங்கமா? ரணமா போகுது உங்க உடம்பு. சிங்கம் இவ வீட்டுக்கு வந்துச்சா, அவங்க அம்மா காட்டுக்கு போச்சா? பாப்போம். சிங்கத்தை பிடிச்சி வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்கா. நீங்க அப்படியா? பாருங்க. இப்ப கணவன் செத்தான், கணவன் இல்லாத உலகத்தில் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோப்பெருந்தேவி உடனே உடன்கட்டை என்னார். அவ மானஸ்தி செத்தா. இவன் ஆம்பளை இல்ல. இல்ல ஆம்பளை. இவன் மானஸ்தி. சரி, வரட்டும் வெளியிலே எங்க பாப்போம்.